மேம் இப்போ ஜூன் 15ஆம் தேதி ஆணி 1. சார் இந்த ஆணி 1 ஸ்டார்டிங் அந்த 1ஆம் தேதி ஆரம்பிச்சா அந்த ஆணி முடிகிற வரைக்கும் எல்லாரும் பாசிட்டிவா ஹாப்பியா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான வழிகள் சொல்லுங்க மேம். முதல் நாள் அப்படின்னு சொல்லும்போது ஆணி மாதம் முழுவதும் நம்ம என்ன செய்ய போறோம். ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை மாசப்பிறப்பு வருது. ஆணி மாதம் பிறக்கிறப்போ ஒரு சின்ன பரிகாரம் பாருங்க, வாரத்திலயும் முதல் நாள் திங்கட்கிழமை வருது. கரெக்டா சொல்றீங்க, திங்கட்கிழமை வருது. மாத பிறப்பு ஆணி மாதம் பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, நமக்கு அந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும். பணம் வந்து நாங்கள் வந்து கோடி கோடியா கொட்டணுன்றது யாருக்கும் அந்த அளவுக்கு எண்ணம் இருக்காது. நமக்கு தேவைக்கேற்ப இருக்கிற மாதிரி ஒரு சங்கடங்கள் இல்லாத மாதிரி. ஏன்னா இதனாலேயே நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இதுதான் திங்கட்கிழமை நம்ம மாத பிறப்பு அன்னைக்கு ஆணி மாதம் 1ஆம் தேதி நம்ம காலையில செய்யக்கூடிய வழிபாடு, ஈவினிங் மாலை நேரத்துல செய்யக்கூடிய இந்த திருஷ்டி எடுக்கிற பரிகாரம். ஸோ இதை செஞ்சுட்டு இந்த மாதம் முழுவதும் எல்லோரும் சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதை அழகாக ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அதை பண்ணுங்க. அந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிற ஒன்று தாங்க, இங்கே வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து இங்கே நித்யா மேம் வந்து அவங்க பேரை சொல்லி முடிஞ்சு வைப்பாங்க. அவங்க நல்ல குணமானதுக்கப்புறம், அவங்க போனதுக்கப்புறம் குணமாகி போனதுக்கப்புறமா ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் இங்கே எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். ஏன் எங்கள் நித்யா மேம் கிட்ட நிறைய பேஷண்ட் வராங்க, சீக்கிரம் குணமாகறாங்க, நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா இது ஒன்று விதாங்க. இங்கே வந்தால் அவங்க பேரை சொல்லி ₹1 காயின் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதுதாங்க இங்கே ஸ்பெஷல். நிறைய டாப்பிக்கை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஜூன் 15ஆம் தேதி, அதாவது ஆணி முதல் நாள். இந்த ஆணி முதல் நாள் முழுசாக, அந்த ஆணி முதல் நாள் ஆரம்பித்து அந்த ஆணி முடிகிற வரைக்கும் என்ன தான் பாசிட்டிவ் இருக்கணும். எல்லாரும் பாசிட்டிவை நோக்கி ஓடிட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் நான் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் அப்படி தான், யார் என்ன பேசினாலும் பாசிட்டிவாக பேசுகிறவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்கக்கிட்ட பேசாதீங்க. இந்த ஆணி மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து பாசிட்டிவாக எனர்ஜியோட சுறுசுறுப்பாக ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்போமா? வாங்க, அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். பிரகாசமாக இருக்கீங்க. தேங்க்யூ மேம். இப்போ ஜூன் 15ஆம் தேதி ஆணி 1. சார் இந்த ஆணி 1 ஸ்டார்டிங் அந்த 1ஆம் தேதி ஆரம்பிச்சா அந்த ஆணி முடிகிற வரைக்கும் எல்லாரும் பாசிட்டிவா ஹாப்பியா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான வழிகள் சொல்லுங்க மேம். மாத பிறப்பு இல்லைங்களா, புதிய மாதம் பிறக்குது, தமிழ் மாதம் ஆணி மாதம் பிறக்குது. அப்ப அந்த மாசம் பிறக்கும் பொழுது எல்லாருக்குமே இந்த மாசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதே மாதிரி மண்டே நம்ம ஃபர்ஸ்ட் டே போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம்னா, அப்பா இந்த வீக் நல்லா நம்ம ஒர்க் பண்ணணும், ஸ்கூலுக்கு போகிறோமா நல்லா படிக்கணும், மிஸ்கெட்லாம் திட்டுவாங்க, எல்லாருக்குமே இந்த ஒரு எண்ணம் இருக்கும். முதல் நாள் அப்படின்னு சொல்லும்போது ஆணி மாதம் முழுவதும் நம்ம என்ன செய்ய போகிறோம். ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை மாசப்பிறப்பு வருது. ஆணி மாதம் பிறக்கிறப்போ ஒரு சின்ன பரிகாரம் பாருங்க, வாரத்திலயும் முதல் நாள் திங்கட்கிழமை வருது. கரெக்டா சொல்றீங்க, திங்கட்கிழமை வருது. ஸோ மாத பிறப்பு ஆணி மாதம் பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, நமக்கு அந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும். பணம் வந்து நான் அப்படியே கோடி கோடியா கொட்டணுன்றது யாருக்கும் அந்த அளவுக்கு எண்ணம் இருக்காது. நமக்கு தேவைக்கேற்ப இருக்கிற மாதிரி ஒரு சங்கடங்கள் இல்லாத மாதிரி. ஏன்னா இதனாலேயே நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கு, அதனால பேஷண்டா மாறிடுறாங்க. அதற்கான ஒரு தீர்வு ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு மேம், இப்போ நிறைய பேர் பணம் வேணும்னே கோயிலுக்கு போகிறது இல்லை மேம், ஆரோக்கியம் வேணும்னு தான் கேட்குறாங்க. என் பக்கத்துலேயே ஒரு அம்மா சாமி கும்பிடும்போது ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நான் நல்லா நடக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இப்போ கடவுள்கிட்டயே அதான் மேம் வேண்டிக்கிறாங்க. அதான் வேண்டிக்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்டே மேம் நான் நடந்துட்டா போதும், எனக்கு தூக்கம் வந்துட்டா போதும் மேம், வேறு எதுவும் வேணாம். அப்போது இதற்கெல்லாமே பேசிக்காக நம்ம டிப்ரெஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தோட ஆரோக்கியம் அந்த சந்தோஷத்துல தான் இருக்குன்னு போது இந்த பரிகாரம்
ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது காலையில் இதை நம்ம செஞ்சிடலாம். காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 6:30 to 7:30, 6:30லேருந்து 7:30. இந்த டைம் விட்டுட்டோம்னா 9:30லேருந்து 10:30 மணிக்குள்ள இந்த ரொம்ப எளிமையான பரிகாரம். ஸோ முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டு இதை நம்ம செய்ய போகிறோம். ஸோ அருகம்புல் வாங்கி நமக்கு என்ன வேண்டுதலோ, ஸோ பண கஷ்டம் தீரணும், இல்லை யாருக்காவது நம்ம கொடுத்துருக்குறோன்னா அந்த பணம் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேண்டுதலோ நம்மளே நம்ம கையால் அருகம்புல் மாலையை தொடுத்து விநாயகருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு விநாயகர் சிலை வீட்டில் அழகாக வச்சுருப்பாங்க, இல்லை திருவுருவ படம் இருக்கும், விநாயகர் படத்துக்கு நம்ம கைகளாலேயே மாலை சாத்தலாம். அப்போ நம்ம பூஜை அறையில் ஒரு சின்ன பரிகாரம், எளிய பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம். அந்த மணி ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும், ஸோ அந்த ஐஸ்வர்யம் நிறையணும் அப்படின்னா ஒரு சின்ன ரெட் கலர் கிளாத் நம்ம எடுத்துக்கணும். சிகப்பு நிற துணியில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டிடணும். ஸோ கட்டிட்டு இதுக்கு நம்ம சந்தனம், குங்குமம் அந்த முடிச்சுக்கு மேலே வச்சுட்டு 1 ரூபி காயின் எடுத்து விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மூட்டையை நம்ம வைக்க போகிறோம். அந்த பச்சரிசியை முடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ நல்லா வேண்டிக்கிட்டு, ஸோ மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும், நிறைய பேருக்கு ஜாப் அதுக்காக வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே நம்ம வேண்டிக்கிட்டு படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு விநாயகரை வேண்டிட்டு நல்ல நெய் தீபம் ஏற்றி வச்சு நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு தீப தூபங்கள் எல்லாமே காட்டி நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். அந்த மாதம் முழுவதும் நமக்கு இந்த பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அடுத்ததாக சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் காலையில் செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு பிரதமை திதி வருது. ஸோ காலையில் ஆனி மாதம் மாத பிறப்பிற்கு அந்த பண வரவு சரியா இருக்கிறதுக்காக விநாயகர் வழிபாடு. அடுத்தது ஈவினிங் பார்த்தீங்கன்னா முக்கியமாக திருஷ்டி எடுக்கிறதுக்கு, பிரதமை திதியில திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். முந்தின நாள் அமாவாசை வருது, ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கும் திருஷ்டி எடுக்கலாம். திங்கட்கிழமை மாலை நேரத்துலையும் திருஷ்டி இந்த பரிகாரம் செய்யலாம். எப்பவுமே நம்ம திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கல்லுப்பு, நம்ம வரமிளகாய் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வைத்து நல்லா டிஸ்ட்ரி எடுத்துட்டு இதை நம்ம நெருப்பில் போட்டுடணும் வீட்டில். ஸோ இருக்கிறவங்க எல்லாரையும் உட்கார வச்சு, வயதானவர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா, கல்லுப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது, நிறைய பதிவில் நம்மளும் சொல்லியிருக்கோம். ஸோ மிளகாயும் கல்லுப்பும் வச்சு நல்லா திருஷ்டி எடுத்துட்டு அதை நெருப்பில் போட்டுட்டு, மறக்காமல் எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம திருஷ்டி எடுக்கிறது அன்னைக்கு ஈவினிங் ரொம்ப முக்கியம். ஸோ எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணணும்னா, பெரியவர்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல லெமனை வச்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சுற்றி போடுவாங்க. சுற்றி போட்டுட்டு அந்த முச்சந்தியில் போயிட்டு அந்த 3 தெரு 4 தெரு சந்திக்கக்கூடிய இடத்துல அந்த லெமனை கைகளாலேயே பிச்சு போட்டுருவாங்க. இல்லை நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டே அதை கொஞ்சம் நசுக்கி எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை வச்சு நல்லா சுற்றி போட்டுட்டு எல்லா திருஷ்டியும் போயிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ட்டு அந்த திருஷ்டி எடுத்துகிட்டு வர்றது அன்னைக்கு ஈவினிங் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் திங்கட்கிழமை நம்ம மாத பிறப்பு அன்னைக்கு ஆனி மாதம் 1ஆம் தேதி நம்ம காலையில் செய்யக்கூடிய வழிபாடு, ஈவினிங் மாலை நேரத்தில் செய்யக்கூடிய இந்த திருஷ்டி எடுக்கிற பரிகாரம். ஸோ இதை செஞ்சுட்டு இந்த மாதம் முழுவதும் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆனி 1ஆம் தேதி நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கணும்னு தாங்க நினைப்போம். அந்த முதல் நாள், அதுவும் வாரத்தில் முதல் நாள் வருது, ஆனி 1ஆம் தேதி வருது. உங்களுக்கு பாசிட்டிவாக அந்த மாதம் ஃபுல்லாக ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அருமையான ஒரு வழி, பரிகாரம் என்னன்னோ நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். அதை அழகாக ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை பண்ணுங்கள். அந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. தேங்க்யூ.